வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 20. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு பொங்கல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. நான் வந்து 1 கப்பு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பை வந்து நல்ல ஒரு கலர் மாற கோல்டன் கலர்ல வறுத்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம் இந்த பருப்பு பொங்கல்ல. இப்போ நம்ம இதை கோல்டன் கலர்ல வறுத்துக்கிறோம். 1 கப்பு அரிசி, நல்லா பச்சரிசியை அலம்பி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும், அப்பதான் நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல கோல்டன் கலர்ல வறுத்துட்டேன். இங்க பாருங்க, நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், தீயாம வறுத்துக்கணும். அப்பதான் நான் சொன்ன மாதிரி பொங்கல் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நல்ல ஒரு 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்து அது 3/4 பாகம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து உங்க வீட்டு அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ, ஒரு சில அரிசி ஒரு 4 கப் 5 கப் அப்படி கூட பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் வெந்நீர் ரெடியா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி தேவைப்பட்டா டக்குன்னு விட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம இப்போ இதுல என்ன போட போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஸோ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து வெண்ணெய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நான். இப்போ பருப்பு 3/4 பாகம் வேகட்டும். இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வெண்பொங்கல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து இதில் செய்முறை மட்டும் வேறு. நம்ம இதில் மஞ்சள் பொடி சேர்க்குறோம், வெண்ணெய் வந்து சேர்த்து பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வெண்ணெய் சேர்க்குறோம். அது தவிர வந்து மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் பச்சையாக சேர்த்து அதுலேயே நல்லா கொதித்து அந்த வாசனை அதில் இறங்குற மாதிரி பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டு நல்லா கலரிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து லாஸ்ட்டாக போட போகிறோம், அவ்வளோதான். இதில் செய்முறை வேறு, ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார், சட்னி இதெல்லாமே வந்து நல்ல பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டெஃபினட்டாக பொங்கல் ட்ரை பண்ணலைன்னா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வந்துருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்ப அரிசியை சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். உப்பு நம்ம சேர்க்கல, நல்லா அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது லாஸ்டா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெருங்காயமும் நம்ம லாஸ்டா தான் சேர்க்க போறோம். இது வேகட்டும். இப்போ வந்து சாதம் வந்து ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. பாருங்க, தெரியுதா? பருப்பும் சாதமும் சேர்ந்து ஒரு அரிசியும் சேர்ந்து ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. இந்த சமயத்துல மிளகு சேர்த்துக்கலாம். அப்படியே போட வேண்டியதுதான் மிளகு. அப்புறம் சீரகம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிளகு சீரகம் அதுலயே நல்லா கொதிக்கணும். அந்த வாசனை அதுல இறங்கி வரும்போது தான் நல்லா இருக்கும். அப்படியே கொதிக்கட்டும். மிளகு சீரகம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது பாருங்க. எல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து ரெடி ஆயிடுது நமக்கு. இப்போ இதுல இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி, அப்புறம் தேவையான உப்பு, அதையும் இப்படியே சேர்த்துருவோம். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கிறோம். நம்மளுடைய பொங்கல், பருப்பு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுது பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு பெருங்காய தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் நான். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்க்கிறேன். மேலாக பெருங்காயம் விட்டாதான் உங்களுக்கு அந்த வாசனை வரும், நல்லா இருக்கும். அப்பதான் கடைசியில லாஸ்டா உப்பு கூட நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பெருங்காயம் லாஸ்டா சேர்த்துட்டு இறக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பக்கம் வந்து கடாயில நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை போட்டுரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் நல்லா ஒரு கப்புக்கு தேங்காய் சேர்க்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சூட்லயே அப்படியே மூடி வச்சிடலாம். வெங்கல பானைங்கிறதுனால நல்ல சூடு இருக்கும், ஹீட் இருக்கும் அதில். அதனால பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடும். இந்த பக்கம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம்.
கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பொங்கலில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இன்னும் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய பருப்பு பொங்கல் ரெடி. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிடுறேன். நம்மளுடைய பருப்பு பொங்கல் ரெடி. இது ஆல்மோஸ்ட் வெண்பொங்கல் மாதிரி தான், ஆனால் அதில் செய்முறை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி தேங்காய் சேர்க்குறோம், மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் பச்சையாக சேர்க்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் அதில் கொதிச்சு வரும்போது அந்த வாசனை தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பருப்பு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டு நார்மலாக அப்படியே சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பாரோ சட்னியோ தேங்காய் சட்னி எது சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.